This video sponsor SBO Digital Marketing. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்ட் டைமாகவும் நம்ம ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம். யூடியூப், இன்ஸ்டாகிராம் மூலயமா நம்ம இதில் ஒர்க் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம். இதுக்கான நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். காண்டாக்ட் நம்பர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது வந்து மேக்ஸ்க்கான ப்ராஜெக்ட்டு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு பாப்பாவே பண்ணியிருக்காங்க பாருங்கள். 6 - 2 அதாவது நமக்கு வந்து மேக்ஸ் வந்து கற்றுக்கிறது ஈஸியாக வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 6 - 2னா 4. ஸோ 4ன்ற ஆன்சரை அங்கே போட்டுருவாங்க. அதே மாதிரி 8 - 5 5ன்னு சொல்லி போட்டுருவாங்க. அங்கே அது எத்தனை அடிக்கணுமோ அதை பென்சில் வச்சு இது பண்ணிடுவாங்க, அடிச்சிடுவாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்மளும் ஏதாவது மேக்ஸ்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதை பண்ணலாம் வீட்டில் இருந்தபடியே. ஸோ பசங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஆகிடுச்சு. இது வந்து ஸ்கூலோடைய ப்ராஜெக்ட்டு. அதுக்குள்ளே அவன் தம்பி வந்து எனக்கும் ஸ்டார் வேணும் அப்படின்றதுனால சரி தம்பிக்கும் ஒரு ஸ்டார் கொடுத்துட்டா அக்காக்கா. அவன் திரும்பியும் ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அதோட 3rd லைன் போயிட்டாங்க. எத்தனை அது பாருங்க அடிச்சிடணும். 3, 4, 5 நம்பர்ஸ் வந்து அடிச்சிடணும். -3 8 - 3 5 - 2 3. இப்போ வந்து அனிமல்ஸ் லைன் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார் போட்டோம், செகண்ட் ஒன் வந்து ஹார்ட் போட்டோம், தேர்ட் ஒன் வந்து அனிமல்ஸு. என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது? குரங்கு இருக்குது, முயல் இருக்குது, பாம்பு இருக்குது, கரடின்னு நினைக்கிறாரு, ஒட்டகம். ஸோ இதெல்லாம் இருக்குது அனிமல்ஸு. அதுக்கப்புறம் ஸ்மைலிஷ் ரொம்பவே நல்லா இருந்தது அந்த ஸ்மைலிஷ் ஸ்டிக்கரு. ஸோ எல்லாமே பெருசாகி வச்சா அந்த 7 ஸ்டிக்கர் வைக்க முடியாது அப்படின்றதுக்காக சின்னதுலேருந்து பெருசு வந்து வச்சுக்கிட்டே வந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது அந்த ஸ்மைலிஷ். ரொம்ப பார்க்குறதுக்கும் அந்த ஸ்டிக்கர் வந்து அந்த கிளிட்டரிங் ஷைனிங் வந்து இருந்தது அதில். ஸோ அவளே எல்லாமே பண்ணா எனக்கு ஹெல்ப் இல்லாமல். ஸோ நம்ம பசங்களுக்கு வீட்டில் இருந்தது நம்ம இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட் மாதிரி ஏதாவது ஒரு ரஃப் நோட் இந்த மாதிரி நம்ம கோடு போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்களே இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் 7 - 1 6 அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அப்புறமா அந்த 7 வச்சுடுவாங்க. அப்புறம் 4 - 4 0. அதை வந்து ஃப்ரூட்ஸ் வச்சாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த ஃப்ரூட்டோட ஸ்டிக்கரும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது ப்ராஜெக்ட்டு. அப்புறம் வந்து மேக்ஸ் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி எழுதுகிறாங்க மேடம். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஜெக்ட் முடிஞ்சது, ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்களும் வந்து பசங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான ப்ராஜெக்ட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.